ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன், விநாயகா சிஎன்ஸ்லேருந்து. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரிகார்டிங் சிஎன்சி லேத், சிஎன்சி மில்லிங் அந்த உட்கார்விங்கை பற்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜுவல்லரி டிசைன் ஆர்ட் கேம் அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உட் கார்விங்க்கு பண்ணலாம், ரோட்டரி மிஷினுக்கு பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் மிஷின். ஓகே, அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக வந்து ஜுவல்லரி டிசைனும் இதில் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜுவல்லரி டிசைன் பற்றி தான். ஓகே, இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம த்ரூ அவுட் நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே போனாலும் இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மீதி டிசைன் எல்லாம் இந்த மெக்கானிக்கல் டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அதனால் என்னென்னா இதுக்கு ஏகப்பட்ட இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஜுவல்லரியில் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு நார்மலாக ஒரு குத்து விளக்கோ ஏதோ ஒன்று நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஓகே, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கான ட்ரைனிங் தான் நாங்கள் தரோம். இந்த ஆர்ட் கேம்ல நம்ம இதுக்கான ட்ரைனிங் தரோம். நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இதுக்கான ட்ரைனிங் தரோம். ஓகே, அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேமில் 2D டிசைனை பற்றி எடுக்கிறோம். ஓகே, ஒரு நார்மலாக வந்து ஒரு 2D டிசைன் எப்படி பண்ணுறது, இப்போ 2Dயில் கட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வெள்ளித்தட்டெலாம் இருக்குது. அப்போ அந்த வெள்ளித்தட்டில் நேம் எழுதுறது, ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெள்ளித்தட்டில் பூ வரைகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2D டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லேசரில் பண்ணலாம், இல்லை வந்து நார்மலாக நம்ம வந்து ரவுட்டர் மிஷினில் டூல் வச்சு பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இதுதான் 2D டிசைன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த 3D டிசைன்ஸ். இப்போ இந்த 3D டிசைன்ஸுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது த்ரூ அவுட் இந்தியாவில். ஓகே, என்னன்னா இப்போ வந்து ஒரு யூனிக் டிசைன்ஸ் வேண்டும் அப்படின்னா, இப்போ அது ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குத்து விளக்காக இருக்கலாம், இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு பெண்டன்ட், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம டிசைன் வந்து அவசியம். ஓகே, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு முன்னாடி கையில் பண்ணியிருந்தாங்க. அந்த கையில் பண்ணது கூட அந்த டை வந்து வச்சு பண்ணு. பட் இப்போ இது எல்லாமே வந்து இந்த கேட்ல தான் பண்றோம். அதுவும் இந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர்ல ரொம்ப இதுல ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைனோ அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கப்புறம் என்எக்ஸ்ல பண்ணலாம். ஓகே, பட் ஆர்ட் கேம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், இப்போ நீங்க பார்க்கலாம் எப்படி நம்ம ஒவ்வொரு டிசைன் பண்றோம் அப்படின்றது. இப்போ நீங்க என்ன நார்மலாக நம்ம என்எக்ஸில் இல்லை மாஸ்டர் கேமில் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான். பட் இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எம்போஸை பற்றிலாம் பண்ணலாம். எம்போசிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி வர்றது, இந்த குத்து விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. எஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேமில் ஈஸியாக. இந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர் நம்ம உட்கார்விங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, உட்கார்விங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஜுவல்லரி டிசைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்ட் கேம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் கேமில் 2D 3D டிசைனிங் தரோம். அதுக்கப்புறம் மிஷினில் இதை எப்படி ஒரு டை ரெடி பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம இந்த டிசைன் தான் பண்ணுறோம். இப்போ இந்த குத்து விளக்குனா இந்த குத்து விளக்குக்கு நம்ம டிசைன் தான் பண்ணுறோம். பட் இந்த குத்து விளக்குக்கு ஏற்ற மாதிரி டை ரெடி பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து மோல்டு டிசைன் அப்படின்றது. ஓகே, இந்த கோர் கேவிட்டி ஸ்பிளிட் பண்ணுறது அப்படின்றது அதை பற்றி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2D 3D டிசைனிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பண்ண 3D டிசைனுக்கு நம்ம வந்து ஒரு மோல்டை கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த களிமண்ணில் குத்து விளக்கெல்லாம் பார்த்துருக்கலாம். அது எல்லாமே ப்ரீவியஸாக கையில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டை தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா. எஸ், இந்த டைக்கு வந்து இப்போ மேலு ஃபீமேல் ரெண்டுமே ரெடி பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஸ் பண்ணுவோம். களிமண்ணையோ இல்லை வந்து மெட்டல்லையோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் டிசைன் பண்ணோம். இதுதான் வந்து ஆர்ட் கேமோட அட்வான்டேஜ். ஓகே, மேற்கொண்டு இந்த ஆர்ட் கேம் ஜுவல்லரி, ஓகே, ஆர்ட் கேமில் ஜுவல்லரி டிசைன் படிக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் படிக்கலாம். இதனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 40 டேஸ். ஓகே, இந்த 40 டேஸில் உங்களுக்கு டெய்லி வந்து 2 to 3 ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். ப்ளஸ் இதை வந்து மிஷின் ப்ராக்டிக்கலாக நீங்கள் டை எடுக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. மிஷின்லேயே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இதை எப்படி ஒரு டை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டையை வந்து எப்படி நம்ம வந்து மிஷினில் வந்து எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் வந்து சென்னை ஆவடியில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஆவடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஆவடின்ற பிளேஸில் நம்ம இதுக்கான இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம். இதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.
ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன் விநாயகா சிஎன்ஸ்லேருந்து. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரிகார்டிங் சிஎன்சி லேத், சிஎன்சி மில்லிங் அண்ட் தென் உட்கார்விங்கை பற்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜுவல்லரி டிசைன் ஆர்ட் கேம் அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உட் கார்விங்க்கு பண்ணலாம், உட் ரோட்டரி மிஷினுக்கு பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் மிஷின். ஓகே, அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக வந்து ஜுவல்லரி டிசைனும் இதில் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜுவல்லரி டிசைன் பற்றி தான். ஓகே, இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம த்ரூ அவுட் நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே போனாலும் இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மீதி டிசைன் எல்லாம் இந்த மெக்கானிக்கல் டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அதனால என்னன்னா இதுக்கு ஏகப்பட்ட இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஜுவல்லரியில் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு நார்மலாக ஒரு குத்து விளக்கோ ஏதோ ஒன்று நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஓகே, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கான ட்ரைனிங் தான் நாங்கள் தரோம். இந்த ஆர்ட் கேம்ல நம்ம இதுக்கான ட்ரைனிங் தரோம். நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இதுக்கான ட்ரைனிங் தரோம். ஓகே, அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேமில் 2D டிசைனை பற்றி எடுக்கிறோம். ஓகே, ஒரு நார்மலாக வந்து ஒரு 2D டிசைன் எப்படி பண்ணுறது. இப்போ 2Dயில் கட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெள்ளித்தட்டெலாம் இருக்குது. அப்போ அந்த வெள்ளித்தட்டில் நேம் எழுதுறது, ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெள்ளித்தட்டில் பூ வரைகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2D டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லேசரில் பண்ணலாம், இல்லை வந்து நார்மலாக நம்ம வந்து ரவுட்டர் மிஷினில் டூல் வச்சு பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இதுதான் 2D டிசைன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த 3D டிசைன்ஸ். இப்போ இந்த 3D டிசைன்ஸுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது த்ரூ அவுட் இந்தியாவில். ஓகே, என்னன்னா இப்போ வந்து ஒரு யூனிக் டிசைன்ஸ் வேண்டும் அப்படின்னா, இப்போ அது ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குத்து விளக்காக இருக்கலாம், இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு பெண்டன்ட், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம டிசைன் வந்து அவசியம். ஓகே, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு முன்னாடி கையில் பண்ணியிருந்தாங்க. அந்த கையில் பண்ணது கூட அந்த டை வந்து வச்சு பண்ணு. பட் இப்போ இது எல்லாமே வந்து இந்த கேட்ல தான் பண்றோம். அதுவும் இந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர்ல ரொம்ப இதுல ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைனோ அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கப்புறம் என்எக்ஸ்ல பண்ணலாம். ஓகே, பட் ஆர்ட் கேம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், இப்போ நீங்க பார்க்கலாம் எப்படி நம்ம ஒவ்வொரு டிசைன் பண்றோம் அப்படின்றது. இப்போ நீங்க என்ன நார்மலாக நம்ம என்எக்ஸில் இல்லை மாஸ்டர் கேமில் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான். பட் இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எம்போஸை பற்றினா பண்ணலாம். எம்போசிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி வர்றது, இந்த குத்து விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. எஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேமில் ஈஸியாக. இந்த ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர் நம்ம உட்கார்விங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, உட்கார்விங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஜுவல்லரி டிசைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்ட் கேம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் கேமில் 2D 3D டிசைனிங் தரோம். அதுக்கப்புறம் மிஷினில் இதை எப்படி ஒரு டை ரெடி பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம இந்த டிசைன் தான் பண்ணுறோம். இப்போ இந்த குத்து விளக்குனா இந்த குத்து விளக்குக்கு நம்ம டிசைன் தான் பண்ணுறோம். பட் இந்த குத்து விளக்குக்கு ஏற்ற மாதிரி டை ரெடி பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து மோல்டு டிசைன் அப்படின்றது. ஓகே, இந்த கோர் கேவிட்டி ஸ்பிளிட் பண்ணுறது அப்படின்றது அதை பற்றி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2D 3D டிசைனிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பண்ண 3D டிசைனுக்கு நம்ம வந்து ஒரு மோல்டை கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த களிமண்ணில் குத்து விளக்கெல்லாம் பார்த்துருக்கலாம். அது எல்லாமே ப்ரீவியஸாக கையில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டை தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா. எஸ், இந்த டைக்கு வந்து இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டுமே ரெடி பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஸ் பண்ணும்போது களிமண்ணையோ இல்லை வந்து மெட்டல்லையோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் டிசைன் பண்ணோம். இதுதான் வந்து ஆர்ட் கேம்